அனைவருக்கும் வணக்கம். அரசு பணி வரமா சாபமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயத்த பொறுத்து அமையும். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, நாம என்ன போஸ்டிங் சூஸ் பண்றோம். அப்படி இல்லன்னா, நம்ப ஆஃபீஸ்ல நமக்கு எந்த செக்ஷன் அலோகேட் பண்றாங்க அப்படிங்கிறது 2வது விஷயம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஏரியாவுல போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிறது 3வது விஷயம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயர் அதிகாரிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது 4வது விஷயம். அப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயத்த பொறுத்து தான், இப்ப நீங்க போக போற அரசு பணி வந்து வரமா, சாபமா அப்படிங்கிறது அமையும். சரிங்களா? பட் இப்ப ஜென்ரலா வந்து அரசு பணிய பத்தி நெறைய பேருக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ன்னு கூட சொல்ல வேணாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். அதில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அரசு பணினாலே வந்து வேலையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப வேலையே இருக்காதுன்னா, எப்போதுமே நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு பணிய பொறுத்தவரைக்கும், நாம வந்து டைமிங்லாம் கீப் அப் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாரி சில பேர் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. டைமிங்னா, அ இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு வரணும், அந்த மாரிலாம் இல்லாம, எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அந்த மாரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதேமாரி லீவ் வந்து நம்ம நெனைக்கும் போதெல்லாம் லீவ் போட்டுக்கலாம். அப்படிங்கிற மாரி சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்மள கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாம தான் ராஜா, நாம தான் மந்திரி. நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். நம்மள கேள்வி கேட்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அரசு பணி பத்தி பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கும். குறிப்பா வந்து பப்ளிக் வந்து இந்த மாரி தான் மேக்ஸிமம் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பப்ளிக்கா இருக்கும்போதும் நானும் இப்படி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பயும் பப்ளிக் தான். சரிங்களா? இப்ப நான் சர்வீஸ்ல இல்ல. அ அதான் நான் சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி பப்ளிக்கா இருந்தேன் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். குறிப்பா வந்து வேலையே இருக்காதுன்னு நெனச்சேன். அடுத்து இத நெனச்சேன். எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த வந்து நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? பட் ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% உண்மை கிடையாது. 100% மீன்ஸ் இது அப்படியே உண்மை கிடையாது. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த வேலையே இருக்காது அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நாம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து வேலையே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அரசு பணிய பொறுத்தவரைக்கும் வேலையே இருக்காது அப்படின்லாம் கிடையாது. வேலை இருக்கும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா, சில பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை ரொம்ப அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஆனா சில பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேலை இருக்காது. பட் எப்படி பார்த்தாலும் வேலை இருக்கும். சில போஸ்ட்டுக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் சில போஸ்ட்டுக்கு வந்து வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இது மேக்ஸிமம் எத பொறுத்து அமையும்? அதாவது வேலை அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமாங்கிறது எத பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்க போஸ்ட்டு, அப்படி இல்லன்னா உங்களுக்கு என்ன செக்ஷன் குடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த பொறுத்து அமையும். இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். பொதுவா பப்ளிக்கோட நேரடியா தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். சரிங்களா? அதே மாரியே சுகாதாரத்துறை சொல்லலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர்ட் சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பப்ளிக்கோட டைரக்ட் லிங்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட். அப்ப இங்கலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எப்போதுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, சில செக்ஷன்ல உள்ளவங்களுக்கு வேலை கம்மியா இருக்கும். சில செக்ஷன்ல உள்ளவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்லயே சில பதவியில உள்ளவங்களுக்கு வேலை கம்மியா இருக்கும். சில பதவியில உள்ளவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போஸ்ட் அப்படி இல்லன்னா செக்ஷன். நமக்கு எந்த செக்ஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையும். அதே மாரி அடுத்து பார்த்தீங்கன்னா, டைமிங். இந்த டைமிங் பொறுத்தவரைக்கும், இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு டெக்னிக்கல் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப். இப்ப இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், அதுக்கப்புறம் குரூப் 2ஏல இருக்க அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு டைமிங் உண்டு. 10 டூ 5:45 சரிங்களா? காலைல 10 மணியிலிருந்து ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். ஏதோ சொல்ல வந்தேன். இப்ப டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து டைமிங் இப்படி இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு வேற மாரி இருக்கும். பட் நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. பட் நம்ப ட்ரை பண்ற இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் போஸ்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான இந்த ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடா இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் உண்டு. இந்த டைமிங்க்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ஆ இது வந்து நம்ம நெனச்ச நேரத்துக்கு போலாம், நெனச்ச நேரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எத சொல்றேன்னா, என்னுடைய அனுபவம், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவம் இதெல்லாம் வச்சு தான் சொல்றேன். இந்த டைமிங் மேக்ஸிமம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லீவு. நம்ம நினைக்கும் போதெல்லாம் லீவ் போடலாம் அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஒரு இமேஜினேஷன் இருக்கும். முக்கியமா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா, இப்ப நான் ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, நான் வந்து என்னுடைய அரசு பணிய விடப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அப்ப அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேலையெல்லாம் விடாதீங்க விடாதீங்க ப்ரோ. நீங்க வந்து லாஸ் ஆஃப் பே போட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நீங்க லாஸ் ஆஃப் பேவே போட்டாலும், உங்களுடைய உயரதிகாரிகள் பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் நீங்க போடலாம். சரிங்களா? ஸோ லாஸ் ஆஃப் பேனா சம்பளம் இல்லா விடுப்பு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சம்பளம் வேணாம். நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, அதுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பர்மிஷன் குடுக்கணும். ஒருவேள நீங்க சம்பளமில்லா விடுப்பு கேட்டும், அதாவது எனக்கு சம்பளமே வேணாம் சார், லீவ் போதும் அப்படின்னு நீங்க கேட்டும், அதுக்கு உங்களுடைய உயர் அதிகாரி ஒத்துக்கல. சரிங்களா? ஒத்துக்கலன்னு வச்சுப்போம். அத மீறி நீங்க லீவ் போட்டீங்கன்னா, உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் லாஸ் ஆஃப் பேலாம் போடல. பட் இது வந்து வெளில உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால அந்த மாரி சில பேர் கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ப இந்த இன்னும் சொல்லப்போனா, நீங்க எந்த லீவ் எடுக்கணும்னாலும், உங்களுடைய உயரதிகாரி பர்மிஷன் குடுத்தா தான் எடுக்கலாம். மேக்ஸிமம் குடுத்துருவாங்க. சரிங்களா? பட் சில பேர் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால சில பேர் மேக்ஸிமம் லீவ் குடுக்க மாட்டாங்க. நான் ஜாயின் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 இயர் வரைக்கும் எனக்கு லீவே கிடைக்கல. சரிங்களா? ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். இதில ஒரே ஒரு லீவ் சிஎல்னு ஒரு லீவ் இருக்கும். கேஷுவல் லீவ்னு. இது மட்டும் நீங்க பர்மிஷன் இல்லாம எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஆனா போக வேணாம். நான் சும்மா மேலோட்டமா அரசு பணிய பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதுதான் காரணம். முக்கிய காரணம் இதுதான். நான் வேலைய விட போறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தப்ப, நெறைய பேர் வந்து லாஸ் ஆஃப் பேல போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னும் நெறைய பேர் நெறைய ஐடியாலாம் சொல்லியிருந்தீங்க. பட் அது எதுவுமே வந்து பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மள கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நெனச்சா வேலை செய்யலாம். நெனச்சா வேலை செய்யாம இருக்கலாம். அதேமாரி நெனச்ச நேரத்தில வரலாம், போலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சீங்கன்னா, இதுவும் தவறு. ஏன்னா, இதெல்லாம் வந்து இப்போ சாத்தியமே கிடையாது. இந்த காலகட்டத்தில இது சாத்தியமே கிடையாது. இப்ப இதில எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ட நான் சொல்றேன். இப்போ ஒரு சமயத்தில ஒருத்தவங்க கேள்வி கேட்டு, இல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு வேலைய செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா, அத நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அந்த மாரி அமையாது. ஒரே சமயத்தில நெறைய இடத்துல இருந்து பிரஷர் வரும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், காலையில ஒரு 10:45 கிட்டத்தட்ட இருக்கும். 10:45 அளவுக்கு ஆ கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? கலெக்டரேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து எனக்கு ஒரு கால் வருது. ஒரு ஃபைல் சொல்லி, அந்த ஃபைல் வந்து இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அத கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு தேவையானத நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 11 மணி அளவு. 11 மணி அளவுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கும் இல்லையா? சென்னையில, அங்கேருந்து எனக்கு ஒரு கால் வருது. அவங்களும் ஒரு ஃபைல சொல்லி, அந்த ஃபைலுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இம்மீடியட்டா அதோடைய இத எனக்கு சொல்லுங்க. உடனே அதுக்கு ரிப்ளை குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இம்மீடியட்டா கேட்குறாங்க. நான் லைன்லயே இருக்கேன்னு வேற சொல்றாங்க. இல்ல சார் நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அத வச்சுட்டேன். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்டு கலெக்டரேட்லேருந்து ஒரு கால் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கால் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கொஞ்ச நேரத்தில ஒரு 1/2 அன் ஹவர் கேப் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 11:30 அளவுன்னு வச்சுக்கங்க. நம்ம மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும் இல்லையா? தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு இல்லையா? அங்கேருந்து ஒரு கால் வருது. அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஃபைலு. அந்த ஃபைலுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன? அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்கொயரிலாம் போனீங்களா? அப்படின்ட்டு அதோடைய ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. என்கொயரி போனோம்னா ஏன் போகல? அப்படின்ட்டு அந்த இது கேட்டாங்க. ஸோ பாருங்க, இது எல்லாமே முக்கியம் தான். இப்போ நார்மலா இந்த மாரி நெறைய டைம் நடக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் நடக்காது. உங்களுக்கு குடுக்குற செக்ஷன பொறுத்து. சரிங்களா? நீங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்க? எந்த செக்ஷன்ல இருக்கீங்கங்கிறத பொறுத்து, இந்த மாதிரி நெறைய டைம் வந்து நம்ம இந்த மாரியான சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ற மாரி வரும். எனக்கு நெறைய டைம் வந்திருக்கு. இப்போ இதில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வழக்கமா இந்த மாரி ஒரு 2, 3 வேலை சேர்ந்து ஒரே நேரத்தில வந்ததுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அதில எதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும்னு பார்த்து, அத குடுத்து அத ஃபர்ஸ்ட்டு முடிப்பேன். அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து 2வதா முடிக்க வேண்டிய வேலைய முடிப்பேன். அதுக்கப்புறம்
ஃபைனலாக முடிக்க வேண்டியதை முடிப்பேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3மே முக்கியம். சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மனித உரிமைகள் ஆணையம் தான். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். இது கடைசியாக தான் வந்தது. பட் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் கலெக்டரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சேன்னு வச்சுங்களேன். இப்போ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அரசு பணியை பற்றி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். நாம் வந்து வேலை நினச்சா வேலை செய்யலாம், இல்லைனா வேலை செய்யாமல் இருக்கலாம். கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ வந்து நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. உங்களை நோக்கி கேள்வி கணைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இது எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பணியை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு இமேஜினேஷனில் இருப்போம். சரிங்களா? பட் வேலை கிடச்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10, 15 பேர் இப்போ சர்வீஸில் இருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச 2025 நடந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணி சர்வீஸில் இருக்காங்க. நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறது நம்மக்கிட்ட படித்தவங்க இல்லை. சரிங்களா? நம்ம பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணதே 2026 இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நம்ம 2026லேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்க. சரிங்களா? அதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இதை தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிற அந்த கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்லாம் அவங்களுடைய சொந்த முயற்சியில் கிளியர் பண்ணவங்க. நான் சொல்லிலாம் கொடுக்கல. சரிங்களா? அவங்க வந்து நம்ம சேனலில் அப்பப்போ சொன்ன விஷயங்களை முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ ஒரு 10, 15 பேர் கிட்டத்தட்டன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க நம்ம பேட்ச்சில் இருக்காங்க. சரிங்களா? நம்ம பெய்ட் பேட்ச்சில் ஒரு 15 பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 சர்வீஸில் இருக்காங்க. குரூப் 2க்காக தான் நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து சில பேர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் பேவில் லீவ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி அவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ போட்ட உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க போயிட்டு. சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டு உடனே லீவ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேமிலி இருக்குது, நான் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணணும், ஒரு மாதம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் பேயில் தான் லீவ் கேட்டிருக்காங்க. ஆனால் லாஸ் ஆஃப் பேயில் லீவ் கொடுக்கல. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார், இந்த மாதிரி லாஸ் ஆஃப் பேயில் லீவ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், லீவுங்கிறது நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல் நினச்சா தான் கொடுக்கலாம். நம்ம வந்து லாஸ் ஆஃப் பேவாகவே இருந்தாலும் நம்மளால் இதாக எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ஒரு ஐடியா அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்போ இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த பர்சன், அந்த நண்பர் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது லாஸ் ஆஃப் பேயில் கூட நமக்கு லீவ் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரசு பணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பெரிய அளவில் எதுவும் இமேஜினேஷன்லாம் வச்சுக்காதீங்க. அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், வேலை இருக்காது, நினச்ச நேரத்துக்கு போகலாம், நினச்ச நேரத்துக்கு வரலாம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டுலாம் படிக்காதீங்க. நமக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி வீடியோ போடுறேன். தேவைன்னா பாருங்கள். இல்லைனா கூட இந்த கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாமாங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணலான்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லைனா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது உருப்படியாக பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம்.